T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் 7 ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 176 ரன்கள் எடுத்திருந்த நிலையில், பிறகு சவுத் ஆப்பிரிக்கா 169 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. கடைசி திக் நொடியில் இந்தியா வெற்றி பெற்று அசத்தியது. இப்போட்டி வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா கூறியது என்னவென்றால், 3-4 ஆண்டுகளாக நாங்கள் அடைந்த தோல்விக்கு பின்னால் இறுதியாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இந்த தருணத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஒரே அணியாகவும் தனித்தனியாகவும் கடுமையாக உழைத்துள்ளோம். இவ்வெற்றியானது இன்றைய நாளுக்கானது இல்லை. கடந்த 3-4 ஆண்டுகளுக்கான உழைப்புக்கு கிடைத்த ஊதியமாக நினைக்கிறேன். இதற்கு முன்பாக பல போட்டியின் இறுதிப் போட்டியில் விளையாடி இருக்கிறோம். ஆனால் கடைசியில் சோகத்துடன் தான் இருந்திருக்கிறோம். ஆனால் இம்முறை என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு வீரரும் அறிந்திருந்தோம். இப்போட்டியின் இடையில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறும் என்ற ஒரு சூழல் மாதிரி இருந்தது. இந்திய நிர்வாகம் எங்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை அளித்திருக்கிறது. விராட் கோலி ஃபார்ம் குறித்து நான் மட்டுமில்லை, வேறு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. அவரின் தரம் குறித்து எங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 15 ஆண்டுகளாக கிரிக்கெட்டின் ஜாம்பவானாக இருக்கிறார். முக்கியமான தருணங்களில் அவர் முன்னிற்பார். விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டாண்டிங் கொடுக்க, மற்ற வீரர்கள் அவரை சுற்றி விளையாட முடிந்தது. ஒரு அணியாக இணைந்து இலக்கை எட்டினோம். அதேபோல் கடைசி வரை நின்று விளையாட வேண்டிய சூழலும் இருந்தது. அதனை தான் விராட் கோலி சிறப்பாக செய்தார். அக்ஷர் பட்டேல் 47 ரன்கள் முக்கியமானதாக இருந்தது. பும்ரா பவுலிங் வார்த்தைகளில் சொல்ல முயற்சிக்கிறீர்கள். அவருடன் இணைந்து நான் நீண்டகாலமாக விளையாடி வருகிறேன். அவரால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். அவரின் திறமை மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் பவுலிங்கை சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். பாண்டியா மிக சிறப்பாக கடைசி ஓவரை வீசினார். நியூயார்க்கில் தொடங்கி பார்படாஸ் வரையிலான பயணித்த ரசிகர்களுக்கு சல்யூட் சொல்கிறேன். நேரில் ஆதரவளித்த ரசிகர்கள் மற்றும் கண்விழித்து தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் இத்தனை ஆண்டுகளமாக காத்திருக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்தியாவின் கோடிக்கணக்கான ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள் என்று ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார். குறிப்பாக இவ்வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி என இருவருமே சர்வதேச T20 ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இது சோகத்தை அளிக்கும் ஒன்றாக இருக்கிறது.